ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு லோட்டஸ் ஹெர்பல்ஸில் வந்து ஸ்கின் லைட்னிங் ஒயிட்னிங் பிரைட்னிங் நைட் க்ரீம் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட் அண்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ரிசல்ட் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இது நார்மலாக வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து வருது அண்ட் இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் வந்து உங்களுக்கு நார்மலாக கிளாஸ் ஜார் வித் கோல்டன் லிட்டில் வந்து ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா அரௌண்ட் 300 to 600 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும். அதாவது 600 கிராம் பேக்கில் இருக்குது. அதே மாதிரி 60 கிராம் அண்ட் டியூப் பேக்கேஜிங்குமே வந்திருக்கு. நீங்கள் 40 கிராம் இந்த மாதிரி வாங்கும்போது 286 ருபீஸ் இந்த மாதிரி வரும். அதுவே வந்து 60 கிராம் இந்த மாதிரி வாங்கும்போது 325 ருபீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ்லலாம் வந்திருக்கு. ஸோ இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக தான் வந்திருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திக்கான ஒரு டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக ஃபேஸில் வந்து பிளெண்ட் ஆயிடும். அதாவது ஃபேஸில் வந்து ஒயிட் காஸ்ட் ஹெவி ஃபீல் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணதுமே சீக்கிரமாக ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆயிரும். அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு மைல்டான ஃப்ளாரல் ஃப்ராக்ரன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுல ஸ்கின் வந்து லைட்டன் பண்ணும், ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். ஸ்கின் லைட்டன் அப்படிங்கும்போது ஸ்கின் டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அன்இவன் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ஸ்கின் பிரைட்டன் அப்படின்னா ஃபேரான ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அதாவது இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரிபிள் ஆக்ஷன் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கின் லைட்டன், ஸ்கின் பிரைட்டன், ஸ்கின் ஒயிட்டன் வந்து பண்ணுது. அதாவது ஸ்கின் லைட்டன் அப்படின்னா அன்இவன் பிக்மெண்டேஷன் வந்து சரி பண்ணும். அண்ட் ஸ்கின் பிரைட்டன் அப்படின்னு பார்த்தா நேச்சுரலாகவே ஸ்கின்க்கு நல்ல ரேடியன்ஸான லுக் வந்து கொடுக்குது. அண்ட் ஸ்கின் ஒயிட்டன் அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணி ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஃபேராக வந்து காட்டும். இந்த ப்ராடக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து யார் யாருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இது மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்கின் டைப், ட்ரை ஸ்கின் ஆகட்டும், நார்மல், காம்பினேஷன், ஆயிலி ஸ்கின் இந்த மாதிரி எந்த ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் பேச்சஸ் மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டிங்காக வந்து இருக்கும். அதாவது இது வந்து எப்படி நம்ம ஸ்கின்னில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா இது நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது இதில் வந்து இருக்க பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 7 டேஸில் வந்து ஸ்கின் பிரைட்டன் அண்ட் லைட்டன் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இருக்க மில்க் என்சைம்ஸ் வந்து ஸ்கின்க்கு வந்து டீப்பான ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அதாவது நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே மாய்ஸ்சராக வந்து வச்சுருக்கும். நம்ம இது வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங்கில் வந்து நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் சப்பிளாகவும் இருக்கும். அதே டைம் வந்து ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணி ஈவனான ஸ்கின் டோன் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அதாவது இதில் மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கனால இது வந்து நேச்சுரல் ஸ்கின் பிரைட்டனிங் ஏஜென்ட். ஸோ நம்ம ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, ஸ்கின் வந்து டல்னஸாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு அளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். அது இல்லாமல் மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். அதாவது மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும்போது நம்மளுக்கு வந்து டார்க் ஆகும் ஃபேஸ். அதனால மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே கம்மி பண்ணி ஸ்கின் டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் இது மைல்டான எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து கொடுக்கும். அதாவது இதில் மில்க் என்சைம்ஸ் வந்து இருக்கனால நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். அதாவது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வந்து இருக்கும். அண்ட் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் வந்து ரெடியூஸ் பண்ணும். இதில் வந்து இருக்க லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிராஜுவலாக வந்து ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட் ஆகட்டும், ஆக்னே, ஸ்கார்ஸ், அன்இவன் பேச்சஸ் இந்த மாதிரி இருந்தால் ஒரு அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபியூ வீக்ஸில் வந்து நோட்டிசபிள் ரிசல்ட் வந்து தெரியுது. அண்ட் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸுமே வந்துருக்கு. அதாவது நம்ம இது யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் இருக்குது, ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ஒரு அளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அதோட அப்பியரன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டும். ஸோ இந்த க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மார்னிங்கில் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் ஸ்கின்க்கு நல்ல ஹைட்ரேஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது ஹெவி ஃபீலோ க்ரீஸி ஃபீல் அந்த மாதிரி இல்லாமல் லைட் டெக்ஸ்சராக இந்த க்ரீம் இருந்தது. அதே மாதிரி ஸ்கின்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டுமே கொடுத்தது. மற்றபடி இதில் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வந்து கம்மி பண்ணல. அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் எஃபெக்ட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இன்ஸ்டண்ட்டான ஸ்கின் பிரைட்டனிங் வந்து பண்ணும். அண்ட் இது வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு பேக் இந்த மாதிரி வாங்கும்போது டெய்லி ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனா 3 months வரைக்கும் லாங் லாஸ்ட் ஆகுது. ஸோ இந்த நைட் க்ரீம் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைன்னு பார்க்கும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இந்த மாதிரி வெப்சைட்லலாம் வந்து இருக்குது. இதுவே வந்து ஆஃப்லைனில் வாங்கும்போது காஸ்மெட்டிக் ஷாப்ஸில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் ஈஸிலி அவைலபிளான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் செல்ஃப் லைஃப் வந்து 3 years வரைக்கும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது வந்து லைட் வெயிட், நான் க்ரீஸி. அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்லா ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னிங்குமே வந்து பண்ணும். அண்ட் அஃபோர்டபுள், ஈஸிலி அவைலபிளான ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வந்து கம்மி பண்ணல. அண்ட் ஸ்கின் பிரைட்டனிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும்.
அண்ட் ஸ்கின்னில் வந்து பிரைட்டனிங் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஆக்னேஸ் இந்த மாதிரி தான் அந்தளவுக்கு பெருசாக வந்து கம்மி பண்ணாது. ஓரளவுக்கு தான் வந்து லாங் லாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது லைட்டாக வந்து உங்களுக்கு கம்மி பண்ணணும். அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு சில சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் பேரபன்ஸுமே வந்து இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து செட் ஆகாது. ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஈஸிலி அவைலபிளான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.